சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, அர்ஜென்ட்டு, சீக்கிரம் போங்க, காலங்காத்தாலேயே சீக்கிரமாக. வணக்கம் பெரியவர்களே, சிறியவர்களே. மார்னிங் ஃபஸ்ட் ரைடு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். இது எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் பாசிட்டிவாகவே நிறையா நம்ம பார்த்துட்டோம். நெகட்டிவும் அப்பப்போ கொஞ்சம் வரணும் இல்லைங்களா? அப்போ தானே வாழ்க்கை நல்லா போகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கணும்னு நான் தான் சொன்னேன். எனக்கே அது திருப்பி ரிப்பீட் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு ரைடே நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தாங்க எடுத்தோம். கஸ்டமருக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு போல இருக்குது. வந்தாங்க, வந்து ஏறி உட்காந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறா இருந்தால் அர்ஜென்ட்டாக போகிறதா அந்த மாதிரியே இருந்தாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு எதுவும் சொல்லலை, அமைதியாக தான் இருந்தேன். இடையில வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போங்க சீக்கிரமானு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்சளவு சீக்கிரம் போக தான் பார்க்குறேன். பட் மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த டிராஃபிக்லேயும் நம்மளால் முடிஞ்சளவு தான் ஸ்பீடாக போக முடியும். டிராஃபிக்கில் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? அதுலேயும் அப்செட் ஆகி சார் உட்காந்துட்டு இருந்தார். நானும் எதுவும் சொல்லலை. சரி, அவங்க அர்ஜென்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு கேப் கிடைக்கிற இடத்துலலாம் நானும் இது பண்ணி ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாருக்கு வந்து சேலரி அந்த ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது மாதிரி தாண்டி போயிடுச்சுன்னா சேலரி டிடேட் பண்ணிடுவாங்கப்பா. அதனால தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்கன்னு சொல்லி சொன்னார். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் சொல்கிறேன். ஜஸ்ட் எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக போகிற டைமில் யாராவது ஒருத்தர் வந்து சின்னதாக தட்டிட்டாலோ ஏதோ பண்ணிட்டாலோ வண்டிக்கு செலவே வந்து பார்த்தீங்கன்னா காரை பொறுத்த வரைக்கும் சும்மா இல்லைங்க, மினிமம் சைடு 5 ரூபாலேருந்து 10 ரூபா செலவாகுங்க. அது எங்கள் சைட்லேருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக தான் நாங்கள் இது பண்ணி ஓட்டுறோம், இது பண்ணுறோம், ஜஸ்ட் ஹெல்ப்பாக இது பண்ணுறோம். பட் நீங்களும் என் சைடில் இருக்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, சார் தான் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. கடைசியில் இறங்குறப்ப நல்லபடியாக பேசியாச்சு, முடிச்சாச்சு. சார் காமா வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து விட்டுட்டு வந்துட்டோம். சரி, முடிஞ்சதுடா இதோட அப்படின்னு பார்த்தா மதியானம் ஈவினிங்னு ஒருத்தர் குடிச்சிட்டு முன்னாடியே நம்ம வண்டி முன்னாடி வந்து ஒருத்தர் நின்றுட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அவர் முடிச்சுட்டு அடுத்து போகலான்னு பார்த்தா அடுத்து இன்னொருத்தர் மொபைலை நோண்டிட்டே ஸ்ட்ரைட்டாக காருக்குள்ளே நடு ரோட்டில் வராருங்க. இதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அன்றைக்கி டேவே ஃபுல்லாக நெகட்டிவாக பயங்கரமாக போயிடுச்சுங்க. சரி ஓகே, இது வந்தாலும் நம்ம தட்டி விட்டு அடுத்த நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன ஏர்ன் பண்ண முடிஞ்சதோ அது வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் இது வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோதான் நெகட்டிவாக இது பண்ணி நம்ம வாழ்க்கை போனாலும் சரி, நம்ம ஆல்வேஸ் சிரிச்ச முகமாக இருந்துட்டு நல்லதே நினச்சிட்டு நல்லதே பண்ணுவோம். கண்டிப்பாக லைஃப் நல்லா போவோங்க.